இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்திய தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் மனம் பறக்கும். நம்புகிறேன் இந்த இவ்வளோ பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 6 பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் சாங். தேங்க்யூ சார். என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் இருக்கும் சார்? அப்புறம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சி இருக்கு. முதல்ல அனைத்து பத்திரிகை ஊடக இன்னைக்கு வந்து உண்மையிலே எங்களுக்குலாம் ஸ்பெஷல் டே. ஆடியோ கொஞ்சம் ஏற்றுங்க. சரி சரி. முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காகத்தான் எவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இசை வெளியீட்டு விழா எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் 2 இசை வெளியீட்டு விழா. நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்த்து ஒரு படைப்பு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பேன் இந்தியா இந்தியா ஒரு அடுத்த மாதம். ஸோ அதற்காக தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயகன் அவர்களுடைய ரசிகர்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துச்சோ, அதே மாதிரி இந்தியன் 2 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும். ஆண்டவர்களுக்கும் சரி, உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே. ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு பார்த்து தான் வந்திருக்கோம். நான் கமல் சாரை பற்றி சொன்னோம்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் 60 செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். 1986 ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 1 லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில். அப்புறம் வந்து 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். சனம் தேடி கசம், வாழ்வியல் மாயம், சகலகலா வல்லவன் 3ஆம் முறை, எல்லாமே 200 நாள். சனம் தேடி கசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேலே. அதே மாதிரி அமெரிக்காவில் முதலாக சவுத் இந்தியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாவதாரம் திரைப்படம். கிட்டத்தட்ட 56 ஷோ முத மாயாஜாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 நந்தி விருது, 4 தேசிய விருது, செவாலியே சொல்லிக்கிட்டே போகலாம், டாக்டரேட். இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞர். அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி, திமிரும் ஜாஸ்தி. அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் எங்கள் ஃபேமிலியே டைகார்ட் ஃபேன், கமல் சாருடைய ஃபேன். ஸோ இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்திருக்கோம், பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். இந்த மாதம் 7ஆம் தேதி இந்தியன் 1 ரிலீஸ் ஆகுது. அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன். இந்தியன் மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாடுறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்லேருந்து செலிப்ரேஷன் தான், உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான்.
அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதை பார்த்து சொல்லுங்க. தயாரிப்பாளருக்கு நம்முடைய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், அங்கிட்ட அண்ணன் விஜயன் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காத்திருக்காங்க. அவர்கள் திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் அவரோடு காத்திருக்கிறோம். அதேதான் இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்க உள்ள பார்ப்பீங்க. ஏற்கனவே எப்படி விக்ரம் வந்து ஒன்ஸ்மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் என்ன கேட்டு பழையபடி ட்ரெயிலரை போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த அளவு ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அட்ராசிட்டி பண்ணுவேன். ஸோ இது ஒரு ரசிகனாக, கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ள உட்காந்து பார்க்கறது மிகப்பெரிய சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் 2. ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய வாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி, அதுக்கப்புறம் ரோபோ, இந்திரன், நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த இந்தியன் 2 அதுவும் இப்போ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நினைச்சோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுத்த சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த இந்த அத்தனை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. தமிழ் எழுதிருக்கீங்க. இல்லை, இது வந்து கதை களமாகவே வந்து ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். இருந்தாலும் இந்த பாட்டு வரப்போற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற, இன்னும் யாரும் இதை பற்றி சொல்லலை. ஆனால் என்னால் இதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கதை களத்துக்குள்ளே இந்த பாட்டு வருது. அப்போ அது மொத்தமாக ஒரு நல்ல தமிழ்ல, அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்க எல்லாருக்கும் புரியுற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும். அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் புறநானூறு, அகநானூறுல இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்து சங்கர் சார்ட்ட கொடுத்து, அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து அப்படிதான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையை உருவாச்சு. பாரா அப்படின்னா நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க, பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி ஒட்டுமொத்தமாக எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டார். ஸோ எனக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. அந்த அடிப்படையில் உருவானது தான் இந்த பாடல். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பாடல் இந்தியன்ல எழுதியிருக்கேன். ஸோ அதை அடுத்தடுத்து வரும் நான் நினைக்கிறேன். சரி, அனிருத் சாரோட வந்து நான் இப்போ இது 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். அனிருத் வந்து எனக்கு நவீன இசையினுடைய ஒரு ஐக்கான இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கூட நான் அந்த பாடல் வெளியானதுக்கு கூட சொன்னேன், இது வந்து உண்மையிலே சமீபத்திய என்னுடைய பாடல் மட்டும் இல்லை, பெரிய ஒரு வெற்றி பாடலாக இந்த பாடலை உங்களுடைய இசையில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன். முதல் டியூன் கொடுத்தும் போதே இது வந்து ஒரு புதுசும் செயல்படுத்துகிற மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு டியூனாக இந்த டியூனை நான் அவருடைய ஸ்டுடியோவில் கேட்டேன். ஸோ அந்த டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில் நாங்களும் அது நிறைய உழைச்சி அந்த வகையில் செய்தி கொடுத்தோம். அது அவருடைய குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல் அனிருத்துடைய குரல் வெளிப்படுது. அனிருத்துக்கு பெரிய நன்றி. பாடல்கள் நிறைய பாடல்கள் இல்லாமல் நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த மாதிரி பாடல்கள் தான் பாடல் வெற்றி பெற்ற காரணம். இந்த பாடல் பற்றி நம்ம விமர்சிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து உண்மையிலேயே பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பாரு இல்லையா, ஸோ அதை நம்ம தொழிலை சொல்ல வேணாம். அப்படி ஒரு நபர் வேர்த்து விருது சத்தியமாக நடந்த உண்மை. வேர்த்து விருது அவருடைய பொட்டலங்களை எடுத்துட்டு போறாரு. திரும்பி என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கிருந்து சார் அப்படின்னு அவர் கண்களில் வந்து அந்த ஈரம் தெளிச்சு, சார் அற்புதமான தமிழ் சார், தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது. அவர் அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது
உண்மையிலேயே நான் வந்து 10 ஆண்டுக்கு மேல தேசிய விருது வாங்கினது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். என்னுடைய பாட்டு பயணத்துல இந்த பாடலுடைய வெற்றிக்கு அவ்வளவு எனக்கு சந்தோஷம். அப்ப இனிமேல் நீங்க அடுத்த இந்த பாடல்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா? அதையும் கூட கண்டிப்பா நான் ஒரு விஷயம் உறுதியா எடுத்திருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து இப்ப என்னன்னா ரொம்ப கூர்மையா லிரிக்ஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லிரிக்ஸ் நல்லா இல்லைனாலும் திட்டுறாங்க, இதெல்லாம் அதை கண்டுக்காம தருவாங்க. லிரிக்ஸ் நல்லா இருந்தா பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதெல்லாம் இனிமேல் ரொம்ப பார்த்து தான் எழுதணும். அது குறிப்பா அந்த மாதிரி குறிப்பா தமிழ் பாடல்கள் மாதிரி வர பாடல்கள் ரொம்ப தெளிவா எழுதணும் அப்படிங்கிறதுல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அனிருத்தனுடைய ஸ்டுடியோல போய் கேட்கும் போது இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமையும் போது அணி அப்படிங்கிற ஒரு பேசிட்டு கூட தான் அந்த டியூனை கேட்டோம். ஏன்னா வரிகள் இல்லாம கேட்கும் போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளவு பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு. அதுவும் அந்த குதிரை சவுண்டோட தான் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. நாங்க கேட்கும் போது இன்னும் ராவா தான் இருக்கும். அப்ப நீங்க ஃபைனல் மிக்ஸ் கேட்குறீங்க, அவர் டியூனா கொடுக்கும் போதே அதுல ஒரு வெப்பம் அற்புதமா இருந்துச்சு. லாஸ்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த குறிப்பா என் தாய் மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வருங்க, அதெல்லாம் அவருடைய டியூன் கேட்டீங்கன்னா அவ்வளவு செழிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த அந்த அனிருத்தனுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. பாடலை கேட்டு கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்ல சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைச்சது. அவருடைய பெரிய பாராட்டே பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுக்கே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல், ஒரு புன்னகை, ஒரு கை இப்படியாக தான் இருக்கும். அப்படி ஒரு பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டீங்க சார், கை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசுறாங்க. பயமா இருக்கா? நான் என்ன பேச போறேன்? எதுக்கு நான் சொல்லிட்டேன். நான் அதுக்குள்ள இருக்கிறேன், சின்ன ரோல் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். நான் அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்றீங்க. அப்ப உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் ரோபோவில் அங்கேயே ஒரு என்ட்ரி கிடைச்சது. சரி நம்ம அவரோட டைரக்ஷன் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஓரமாக ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அது இந்த பட்டில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ ஐ எம் லக்கி. ஐயா எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணுறேன். வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு. மரபுக்காக சொல்றது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழிச்சு அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, பெரிய ஒரு கனவு இருக்கு. அப்படின்ற போது நிச்சயமா அது ஒரு பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். இதுல நான் என்னோட தனி மனிதர்களால் 3 சக்திகளை பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட், கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிற பேன் இண்டியன் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இணைச்சு இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குறது ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்கு. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனால தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். சரி மன்னிக்கணும், இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. எப்படி
அதுதானே என் தொழிலே. நான் ஒரே மாதிரி பண்ணா அது நல்லா இருக்காது. எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது நான் பண்ண வேண்டியது கடமையாகிறது. இந்தியன் டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம். இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நான் சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலப்படுத்தினத சங்கர் சார் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் முதல் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்திலையும் இப்போ தான் முதல் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னணி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் லெவலுக்கு அறியப்பட்ட சுபாஸ்கரன் சார் தயாரிப்பு பெரிய அளவு அன்பு. ஒரு எளிய மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு எப்படி பண்புக ஆளுமையில் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றி. என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனர்ல சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. இந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சாருன்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீகப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான் அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் பெரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம், 2 பேரும் போய் வச்சு தம்பி. ஆமாம், சரி, நன்றி. Hi, good evening. Young pair Gushan Grover, back man. I'm extremely happy and excited to be part of Indian 2. I'm a fan of Kamal Haasan, India's best actor. Many years back we did film Sadma, Mundrum direct. And now after many years we are working in Indian 2. Grateful to director, visionary director Shankar, large-hearted producer Subhas Karan, Laika Production, and of course very happy to be an opposition, antagonist, villain to Kamal Haasan. Thank you. Good evening. யாரும் ஹாய் சொல்லணும். ஏங்க என்ன இது சொல்லியோ சொல்றீங்க? ஹாய். எனக்கும் தரணும். கேட்டோம் தண்ணி தானே. நான் வந்து தண்ணி தான் சொன்னேன்ப்பா. தண்ணா வேற எதுவும் யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறேன். எனிவே குட் ஈவினிங் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ. உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போறீங்க. அண்ட் அனீஸ் மியூசிக் இன்னைக்கு 3 மணிக்கு யாருக்கும் ரிலீஸ் ஆச்சு. யாரும் பாட்டு கேட்டீங்களா? அதே இப்போ லைவாக பர்ஃபார்மும் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய், ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் அண்ட் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட். தேங்க்யூ. அப்பாவோட டைரக்ஷன்ல அது எப்ப நடிப்பா? whenever அப்பா decides and he feels
இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. எங்கள் அப்பா எப்படி எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார். மேபி சூன். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. மேபி நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன். வேறு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இந்தியன் டூ பற்றி மட்டும் பேசலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ I cannot speak Tamil. All media people, thank you very much for giving me the opportunity and standing before you. And I'm so happy to participate in this Indian 2 audio release function. I'm so happy. Of course, it's great opportunity. While heart is filled with happiness, mouth becomes dumb. So I don't have words to express my happiness here. Thank you very much, my dear. I wish you all the best. Yours, Brahmananda. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சேகர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் எவ்வளோ பெரிய அறிவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமையாக நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பெருமைனா நம்மளாம் பார்த்துருக்கோம். 96 படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டிப்பாக நான் ஒரு சின்னதாக இருக்கேன். அது பெருமையான விஷயம். தேங்க்யூ சேகர் சார், சுமாசன் சார், லைக்கா சார், லைக்கா சுபாஷன் சார், ரஜித், உதயநிதி சார், எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே தேங்க்யூ. சேகர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரண யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் வந்து அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் நம்ம வந்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் பண்ணிக்கிற ஒரு விஷயம். சார் சின்ன ரோல் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் ரோல் தான் பெரிய ரோல் அப்படின்ற மாதிரி நிறைய முக்கியமான ரோலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக. சாரி சார், அது சேகர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல் ஐம் கிஃப்டட். அவ்வளோதான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஐம் ஸோ மச் கிஃப்டட். சேகர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறது கிட்ட. ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும் போது கொடைக்கானலில் வந்து பொண்ணு இடத்துல அமைச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஆதங்கம், ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருமே எல்லா நடிகர்களும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். சேகர் சார் படத்தில் ஒரு ஃபிலிம் நடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன். இப்போ அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த இடத்துல நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கீங்க. நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிருது. ஒதுங்கி இருக்கு. வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமா அது வந்து 100%. ஒன்றில் கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற மெச்சூரிட்டி எனக்கு அப்போ கிடையாது. இப்போ இருக்கு. என்னெல்லாம் போட்டு போன அசிஸ்ட் போயிட்டே இருக்கேன். அதை தீமாக வச்சுருக்கேன். தட்ஸ் மை லைஃப். ஏன்னா ஐ டோன்ட் கேர். இனிமேல் நீங்கள் வந்து வேற ஒரு சினிமா நீங்கள் என்னை பார்க்கலாம். நிச்சயம். கார்த்திக் வந்து நண்பங்க என்ன பண்ணலாம் அவசியம் கிடையாதுங்க. கதை மலைப்பூ
வெரி லெஜண்ட் டேரக்டர் ரைட்டிங் இன்னும் அவசியம் கிடையாதுங்க. அது ஒரு லவ் மூமெண்ட் தான். கார்த்திக் சார் ஒரு படம் தான் இருக்கேனா இல்லை இல்லையா மூமெண்ட். He knows when he needs a better actor, யார் தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சொல்றாரு. ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொன்ன அவசியமே கிடையாது. தெரியும் யார் தேவை யார் தேவை இல்லை சார். உண்மை கிடையாது. என்ன வேணாலும் போடலாம், செம்மையாக போடணும், சிறப்பாக போடணும். அது மட்டும்தான் என்னோட லைஃப்ல வச்சிருக்கேன். என்ன வேணாலும் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஆனால் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேற லெவலில் நம்ம வந்து நிற்கணும் பண்ணுறது மட்டும்தான் கொள்கையாக இருக்கு. அது மட்டும் முடியும். சூப்பர் ஸ்டார் கூட ஆக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ கமல் சார் கூட ஆக்ட் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட எப்படி ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு குரூப். அந்த பக்கம் ரஜினி சார், கமல் சார் வேற வேற லெவல். ஒரு ஸ்கூலுங்க, ஒரு ஸ்கூல்னா ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி அப்புறம் யூனிவர்சிட்டி எவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணுன்ற வந்து இல்லை நம்ம வந்து அவ்வளோ நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கிறேன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உனக்கு பார்ப்பேன். நான் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதான் பார்ப்பேன். தேங்க்யூ. நன்றி. அப்படியா இல்லை ஒன்றும் இல்லை. நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் எனக்கு தெரியாது. நம்ம அந்த ஏஜ் இருக்காது தெரியாது. ஐ லவ் டு டூ. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி காமெடி சுத்தமாக எடுத்து நான் காமெடி பண்ணவே இல்லை. ஃபியூச்சரில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே கலந்து பண்ணணுன்றது என்னோட ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much all of you in the media for being here today. Today is a very special day. I have been a huge fan of Indian and Hindustani ever since I can remember, and now to be a part of the franchise is extremely special to me. A big thank you to Shankar sir. He's truly a dream director to work with, and I've had a fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time, and I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution, and it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him, and I will always cherish this wonderful experience that I've had. Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages, but now I am coming with one of the best films in my career. Any other questions? Thank you. I'm a big fan of Indian art, first of all, and Shankar sir and Kamal sir, அவங்க தான் என்னோட big boss and congrats to everybody, and big fan of Anu, so big fan of Indian food festival. Thank you so much, and all the best to entire you, and wish you a great success for them. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்தியன் டூவில் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் ஒர்க்கு. எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும், உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். தேங்க்யூ.